அன்பான சொந்தங்களுக்கு மாலை வணக்கம். திராவிட மாடல் அரசு அப்படின்னு பெருமையாக இந்த அரசை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசு பதவியேற்று 4.5 ஆண்டு காலம் நிறைவு பெறப் போகின்றது. அவர்கள் தங்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தவற்றில் கிட்டத்தட்ட 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அப்படின்றது தான் உண்மை. எய்ம்ஸ் மதுரையில் மத்திய அரசு கொண்டு வந்தது. அங்கே வந்துட்டு எந்த வேலையும் செய்யவில்லை, அதனுடைய செங்கலை நான் திருடிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு செங்கல் திருட சுற்றியதை நாம் பார்த்திருக்கலாம். ஆனால் எய்ம்ஸ் மாணவர்கள் ராமநாதபுரத்தில் படித்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மறந்துவிட முடியாது. அதே போல அனைவருக்கும் சமமாக இருப்பது தான் ஒரு அரசினுடைய செயல்பாடாக இருக்க முடியும். இந்த அரசு, தமிழக அரசு, திமுக அரசு பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை கொடுத்து பெண்களை எல்லாம் ஏமாற்றி, இளைஞர்களை ஏமாற்றி, உங்களுக்கு வந்துட்டு நான் அங்கே துபாயிலிருந்து முதலீட்டை எடுத்து வந்துட்டேன், எத்தனையோ கம்பெனிகள் ஆரம்பிச்சிட்டேன், சரவணன் சொன்னது. எத்தனையோ கம்பெனிகள் ஆரம்பிக்கப்பட்டன அப்படின் போது கோவை சத்தியன் கேட்டார், எத்தனை, அதற்கு பதில் சொல்ல முடியல. ஏன் அப்படின்னு சொன்னால் எந்த கம்பெனிகளும் ஆரம்பிக்கப்படவில்லை. லூலு மால் இதுவரைக்கும் வரல. அது ஒரு கமர்ஷியல் பிளேஸ் தான். அது வந்துட்டு ஒரு உற்பத்தி தொழிற்சாலை இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதுவும் நடைபெறவில்லை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகைக்காக கோடிக்கணக்கில் பணத்தை செலவு செய்து ஒரு கார் ரேஸ் நிகழ்ச்சி நடைபெற்றதை நம்ம பார்த்தோம். இதுவரை இந்தியாவில் ஆண்ட எந்த ஒரு கட்சியாவது, எந்த அரசாவது இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான வேலையை செய்ததா அப்படின்னா இல்லை. ஏனென்றால் இந்த ஃபார்முலா கார் பந்தயத்தினால சாமானிய மக்களுக்கோ இல்லை வேற யாருக்குமே எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படி இருக்கும்போது சில 100 கோடிகளை இது பண்ணி இந்த இவ்வளவு மோசமான ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார்கள் ஒரு நடிகைக்காக. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த தமிழகத்தில் மெத்தபட்டமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய ஒரு போதைப் பொருளை இந்த தலைமை குடும்பத்திற்கு நெருக்கமானவர்கள் விற்பனை செய்தார்கள். அது கைது அப்படின்ட்டு போய் பெரிய அளவில் போயிட்டு இருந்தது. இன்றைக்கு சாதாரண குக்கிராமங்களில் கூட மாணவர்கள் டாஸ்மாக் போதையில் வகுப்பறையில் ஆசிரியர்களை அடிக்க போவதும், பேருந்துகளில் மது அருந்துவதும் போன்ற ஒரு 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 மோசமான சூழ்நிலைக்கு இந்த திமுக அரசு, திராவிட மாடல் அரசு இளைஞர்களை தள்ளி இருக்கிறது. மறுக்க முடியாது. சாதாரண குக்கிராமங்களில் இந்த சாக்லேட்டாம், கஞ்சா சாக்லேட்டு, அப்புறம் வந்துட்டு போதைப் பொருட்கள் அத்தனையும் சாதாரணமாக கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தினசரி பத்திரிகைகளில் நம்ம படித்து வருகிறோம். இவ்வளவு மோசமான ஒரு விஷயத்தை இந்த தமிழக அரசு, கையாலாகாத அரசு, திமுக அரசு, திராவிட மாடல் அரசு, ஸ்டாலின் அரசு செய்து வருகிறது. தமிழகத்தில் இந்த கிட்டத்தட்ட 75 ஆண்டுகால அந்த வரலாற்றில், தமிழக வரலாற்றில் எவ்வளவு மோசமான
ஒரு ஆட்சியை நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு மோசமான ஆட்சியை இந்த திராவிட மாடல் அரசு செய்து வருகிறது. அந்த தலைவர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு இதை கொடுத்துருந்தார். அதாவது நீங்கள் வந்து நகையெல்லாம் வச்சுருக்கீங்களா வீட்டில், எல்லாத்தையும் கொண்டு அடகு வச்சுருங்க, நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், ஆட்சிக்கு வந்தவுடன் நீங்கள் அந்த நகை கடன்லாம் தள்ளுபடி பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. அதை நம்பி நகையை அடகு வச்சுட்டு இன்னைக்கு பாடாப்பட்டு இருக்கவங்களுடைய எண்ணிக்கை அதிகம். ஆக இப்படி எல்லாவற்றிலையும் ஏமாற்று வேலை, மக்களை ஏதோ ஒரு பைத்தியக்காரர்கள் போல நினைத்து கொண்டு அவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ, அதிகாரிகள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. திமுக தலைமைக்கு என்ன தோன்றுகிறதோ அத்தனையும் செய்து வருகிறார்கள். ஊடகத்துறையினரை பார்த்து நீங்கள்லாம் வந்துட்டு என்ன சொல்கிற கூச்சமாக இருக்குது, ரெட் லைட் ஏரியா மீடியா அப்படின்னாரு ஆர்எஸ் பாரதி. பட்டியலின மக்கள் இன்றைக்கு உயர்ந்த பதவிகளில் இருக்கிறது திமுக போட்ட பிச்சை அப்படின்னார். இதெல்லாம் சொல்லி அவர் என்ன சாதிக்க போகிறார்? அதாவது மறைமுகமாக அந்த அதிகாரிகளை மிரட்டுகிறார், ஊடகங்களை மிரட்டுகிறார். திமுக அரசு அதுதான் செய்து கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல, நாய்களுக்கு பெடிகிரி போடுவது போல எக்கச்சக்கமான யூடியூபர்களை உருவாக்கி அந்த யூடியூபர்கள் மூலம் திமுக ஏதோ புனிதமான கட்சி போலையும், திமுகவினுடைய அருமை பெருமைகளை பேசுவது போல கொஞ்சம் பேரை காசு கொடுத்து பேச, காந்தராஜ், முக்தாரை பற்றி நான் அடிக்கடி பேசுவேன், நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து பேரலை, கரப்பர் கூட்டம், மைனரு, யூடியூப் ரூட்டஸு, அப்புறம் வந்துட்டு தமிழ் மின்ட்டு, தமிழ் குரல், எக்கச்சக்கமாக. இந்த முக்தார் எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்னு சொன்னால், நெஞ்சுக்கு நீதி என்ற ஒரு வாட்ஸ்அப் குழு வச்சுருந்தார். அந்த குழுவில் என்னை இணைத்திருந்தார். அந்த குழு முழுக்க இஸ்லாமிய மதவரி குழு. அதில் அவரே மிஸ்டர் இந்தியா அப்படின்ற பேரில் ஒரு டைப்பிங் மெசேஜ் போடுவார். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹிந்து கடவுள்களை பற்றி, ஹிந்து மதத்தை பற்றி ஆபாசமாக போடுவார். அதை எதிர்த்து கேட்டால் உடனே வந்துட்டு முக்தார் அவருடைய குரலில் வருவார். என்ன நீங்கள் எப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள்லாம் எவ்வளோ படித்தவர்கள், ஆச்சான்ட்டு அவர் என்னமோ மிகவும் நேர்மையானவர் போல் பேசுவார். முக்தாரே, நீ முதல்ல ஒரு நெறியாளரா, ஒரு ஊடகவியலாளரா அப்படின்றத நீ உன்னை சுய பரிசோதனை செய்து கொள். நீ திமுக சொம்படிக்கிறதா இருந்தால், திமுகவினுடைய சொம்பு அப்படின்னு சொல்லி அவன் அண்டா செந்தில்வேல் சொல்கிற மாதிரி, நான் திமுகவினுடைய சொம்பு அப்படின்னு சொல்லி ஒரு இதை நடத்து. பொது நிகழ்ச்சின்னு சொல்லி அடுத்த தலைவர்களை ஒருமையிலையும் கேவலமாகவும் இழிவாகவும் பேசாத. இது முக்தாருக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரை. முக்தாருடைய பேட்டி எல்லாமே ஒரு நாராசமான, இந்த சமுதாயத்திற்கு தேவையில்லாத கருத்துக்கள் என்னெல்லாம் இருக்குதோ அது அத்தனையும் முக்தாருடைய இதில் இருக்கும். அந்த சேனல் தடை செய்யப்பட வேண்டிய சேனல், ஏன் வச்சிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. இப்படி அள்ளக்கைகளை கொண்டு, எடுபடிகளை கொண்டு திமுக தன்னுடைய பராக்கிரமங்களை வெளியே சொல்லி பொய்யாக பரப்பி மக்களை முட்டாளாக்கி மூடர்களாக்கி ஏமாற்றி வருகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதல்வர்கள், ஒரு கேம்பெயின், எலெக்ஷன் பிரச்சாரம் நடத்துகிறாரு. அதுக்குள்ளே கொண்டு போய் ஆம்புலன்ஸ் விட்றானுங்க. ஆள் இல்லாத, பேஷண்ட் இல்லாத ஆம்புலன்ஸு அதை விட்றானுங்க. விட்டு அந்த கூட்டத்தை சீர்குலைக்க வேண்டும். ஏன்னா இவர்களுக்கு வந்துட்டு எதிராக எந்த சக்தியும் வரக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சர்வாதிகார போக்கில் வந்துட்டு யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த திமுக அரசு, திராவிட மாடல் அரசு இருக்கிறது, செயல்பட்டு வருகிறது அப்படிங்கிறத நம்ம
மறந்துவிடக்கூடாது. அதை அடிக்கடி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவங்க அதை வந்துட்டு ஞாபகப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போது ஜெர்மன் போயிட்டு வந்தார். 92,000 கோடிக்கா 92 சம்திங் கோடிக்கு வந்துட்டு ஓசூரில் இன்றைக்கு ஒரு தொழில் நடத்துவதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர் சொல்லியிருக்கிறாரு. இதை பற்றியான செய்திகளோடு நாளை பார்ப்போம். இந்த திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றதிலிருந்து பொதுமக்களை பற்றி சிந்திக்கலை, ஏழை எளியவர்களை பற்றி சிந்திக்கலை, யாரை பற்றியும் சிந்திக்கலை. அரசு பணியிடங்கள் அத்தனையும் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கிறது. எல்லாவற்றிலும் லஞ்சம் ஊழல் தலைவிரித்தாடுகிறது. ஊழலை பற்றியோ லஞ்சம் பற்றியோ புகார் அளிக்க போனால் அவர்களுக்கு கொலை மிரட்டல்கள் வருகின்றன, பிரச்சனைகள் வருகின்றன. அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம டெய்லி கேள்விப்பட்டுருக்குறோம். ஆக இப்படி ஒரு மக்கள் விரோத அரசை நம்ம வந்துட்டு இதுவரைக்கும் பார்த்ததில்லை. கருணாநிதி காலத்தில் பார்த்தோம். கருணாநிதி வந்துட்டு காமராஜரை, பக்தவச்சலத்தை, நம்ம ஈவேராவை கூட, அப்புறம் வந்துட்டு ராஜாஜி எல்லாம் எவ்வளோ மோசமாக பேசினார், இந்திரா காந்தி எவ்வளோ மோசமாக பேசினார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதற்கு சற்றும் குறைவு இல்லாமல் தரம் தாழ்ந்த மனிதர்களாக தரம் தாழ்ந்த விமர்சனங்களை வைத்து இன்றைக்கு இந்த திமுக மறுபடியும் ஆட்சி கட்டிலில் ஏற துடிக்கிறது. அதை நாம் தடுப்போம், தடுத்தே தீர்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க பாரதம்.